இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க குடும்பஸ்தான் மூவி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அம்மா அப்பாவுடைய சம்மதம் இல்லாமலே கல்யாணம் பண்ணிக்கிற ஹீரோ அண்ட் ஹீரோயின் கட் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 25% மாப்பிள்ளையோட அம்மா அப்பா சமாதானம் ஆகிட்டாங்க. எந்த அளவுக்குனா ஹீரோயினை மருமகளை ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அப்பப்போ சொல்லி காட்டுறது ப்ளஸ் பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்டலாம் இவங்க பேசுகிறதில்ல. நம்ம ஹீரோ கையிலையும் நல்ல வேலை இல்லாமல் தான் இருக்கிறாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்ல இனி நிறைய சம்பாதிக்கணும்னு அடுத்தடுத்து ஹீரோ பண்ணுற சம்பவங்கள் தான் குடும்பஸ்தான். சில படங்களுடைய திரைக்கதையெல்லாம் பார்த்தாலே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். எப்படி தான் இதை எழுதியிருப்பாங்கன்னே ஆச்சரியமாக இருக்கும். பட் சில படத்துடைய கதையை ஆடியன்ஸ் கிட்ட சொன்னாலே அவங்களே திரைக்கதையை எழுதி தந்துடுவாங்க. இதில் செகண்ட் கேட்டகரியை சேர்ந்த திரைக்கதையை தான் குடும்பஸ்தானில் பண்ணியிருக்காங்க. இதனால் நம்மளை ஈஸியாக அந்த கதையோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக மணிகண்டனும் குரு சோமசுந்தரமும் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த படத்தையுமே காமெடியாக தான் கொண்டு போயிருக்காங்க. அதில் பல சீன்ஸ் நல்லாவே கனெக்ட் ஆகிச்சு, சில சீன்ஸ் கனெக்ட் ஆகலை. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே சூப்பரான எமோஷ்னல் ஒன்லைனை கையில் எடுத்துக்கிட்டு ஏன் இப்படி காமெடியாகவே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை கிளைமேக்ஸ் வரைக்கும் இப்படியே முடிச்சிருவாங்களோன்னு நினச்சேன். பட் அது அப்படி இல்லாமல் ப்ரீ கிளைமேக்ஸில் எமோஷனை சூப்பராகவே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. எல்லாரோட கேரக்டர்ஸுமே சூப்பராக பேலன்ஸ் பண்ணி எழுதிருந்தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா செகண்ட் ஆஃப் ஆரம்பித்தா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஸ்லோவாக போகும். சில காமெடிலாம் தேவையே இல்லைன்னு ஃபீல் ஆகுச்சு. மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு சூப்பராக இருந்தது, செகண்ட் ஆஃப் குட் ரேஞ்சில் இருந்தது. குடும்பத்துடைய தியேட்டர்ஸில் பார்க்குறதுக்கு ஒர்த்தான படம் தான் இந்த குடும்பஸ்தான்.